ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான கொள்ளு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. அதே மாதிரி நல்லா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஜீரகம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியாக, மிளகு 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 10, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமமும், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நான் ஒரு 2 தக்காளியை பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு அதையும் போல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா கொள்ளு ரசம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.